ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பேப்பரில் கிஃப்ட் பாக்ஸ் ஈஸியான மெத்தடில் எப்படி செய்கிறதுன்னா. இதை நீங்கள் செஞ்சு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ப்ரெசென்ட் பண்ணலாம். இல்லை உங்கள் வீட்டில் நீங்கள் பர்த்டேஸ் நீங்கள் செலிப்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா வர கெஸ்ட்டுக்கு நீங்கள் ரிட்டன் கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி நீங்கள் கொடுக்கலாம். ஸோ ஈஸியான மெத்தடில் எப்படி செய்கிறதுன்னு தான் நான் இதில் சொல்ல போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு என்னென்ன திங்ஸ் வேணுங்கிறத பார்த்துடலாம். கிராஃப்ட் பேப்பர் 2 கலர்ஸ் எடுத்துக்கோங்க. நான் இங்கே ஒரு கிராஃப்ட் பேப்பரும் ஒரு A4 ஷீட்டும் எடுத்திருக்கேன். ஸ்கேல், சிசர்ஸ், பென்சில், க்ளூ, அதுக்கப்புறம் பேர்ல் பீட்ஸ் நான் எடுத்திருக்கேன். இது ஆப்ஷனல் தான், உங்ககிட்ட இருந்தால் நீங்கள் இது எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கிராஃப்ட் பேப்பர் 15 by 22 சென்டிமீட்டர்ஸ் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கணும். இதில் 22 சென்டிமீட்டர்ஸ் இருக்க சைடில் ஃபர்ஸ்ட்டு நம்ம 2 சென்டிமீட்டர்ஸ் மார்க் பண்ணணும். அதுக்கப்புறம் 3 சென்டிமீட்டர்ஸில் ஒரு மார்க், அப்புறம் 5 சென்டிமீட்டர்ஸ், அதுக்கப்புறம் 5 சென்டிமீட்டர்ஸ், திரும்பவும் ஒரு 5 சென்டிமீட்டர்ஸ். இதில் மார்க் பண்ணிவிட்டு நம்ம லைன்ஸ் வரைஞ்சிக்கணும். அந்த மாதிரி எல்லா மார்க்கிங்லும் நம்ம லைன்ஸ் வரைஞ்சிக்கணும். இந்த சைடு 15 சென்டிமீட்டர்ஸை நம்ம 3ஆக டிவைட் பண்ணி ஈச் 5 சென்டிமீட்டர்ஸ் மார்க் பண்ணி நம்ம ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கணும். லைன் ட்ரா பண்ணதுக்கப்புறம் நம்ம ஃபர்ஸ்ட் இருக்க ஹரிசான்டல் லைனில் நம்ம இந்த மாதிரி இந்த பாயிண்ட்லேருந்து 3 சென்டிமீட்டர்ஸ் அவுட்டரில் மார்க் பண்ணிக்கணும். அதே மாதிரி இந்த பாயிண்ட்லேருந்து 3 சென்டிமீட்டர்ஸ் அவுட்டரில் மார்க் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் நம்ம ட்ரா பண்ணிக்கணும். கீழே நமக்கு ஒரு ஸ்கொயர் கிடச்சிரும் 2 சைடும். இதுக்கப்புறம் நம்ம டயக்னலாக இந்த சைடில் நம்ம 2 சைடுமே ட்ரா பண்ணிக்கணும். இப்போது நெக்ஸ்ட் இருக்க ஹரிசான்டல் லைன் இருக்குது இல்லைங்களா, அதில் மேலே 2 சென்டிமீட்டர்ஸ்க்கு எட்ஜில் நம்ம 2 சைடுமே ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணணும். இந்த சைடும் நம்ம 2 சென்டிமீட்டர்ஸ் மார்க் பண்ணிக்கணும் பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் இந்த பாயிண்ட்லேருந்து நம்ம டயக்னலாக ஒரு லைன் ட்ரா பண்ணணும். அதே மாதிரி இந்த சைடும் நம்ம டயக்னலாக லைன் ட்ரா பண்ணிக்கணும். இப்போது நெக்ஸ்ட் இருக்க ஹரிசான்டல் லைனில் 2 சென்டிமீட்டர்ஸ் நம்ம இந்த பாயிண்ட்லேருந்து வச்சுக்கணும். அதே மாதிரி இந்த லைன்லேருந்தும் 2 சென்டிமீட்டர்ஸ் அவுட்டர் சைடில் நம்ம வச்சுக்கணும். இதுலேருந்து நம்ம ஸ்ட்ரெயிட் லைன் கீழே ட்ரா பண்ணிக்கணும். நமக்கு இந்த மாதிரி இப்போ கிடைக்கும். 2 சென்டிமீட்டர்ஸ், 3 சென்டிமீட்டர்ஸ், 5 சென்டிமீட்டர்ஸ், 5 சென்டிமீட்டர்ஸ், 5 சென்டிமீட்டர்ஸ், அதுக்கப்புறம் 2 சென்டிமீட்டர். இங்கே 5 சென்டிமீட்டர், 5 சென்டிமீட்டர், 5 சென்டிமீட்டர். இதுக்கப்புறம் நம்ம 3 சென்டிமீட்டர்ஸ்க்கு நமக்கு ஸ்கொயர்ஸ் இங்கே ஃபார்ம் ஆகிடும். இந்த சைடு நம்ம 3 சென்டிமீட்டர்ஸ் லைன் ட்ரா பண்ணி டயக்னலாக கொண்டு வந்துட்டு இங்கே ஹரிசான்டல் லைன்லேருந்து மேலே 2 சென்டிமீட்டர்ஸ்க்கு பாயிண்ட் மார்க் பண்ணி டயக்னல் லைன்ஸ் ட்ரா பண்ணிவிட்டு இந்த சைடு 2 சென்டிமீட்டர்ஸ்க்கு நம்ம அவுட்டர் எட்ஜில் கொண்டு வந்துட்டு லைன்ஸ் கீழே ட்ரா பண்ணிக்கணும். இப்போ நமக்கு தேவையில்லாத போர்ஷன்லாம் மார்க் பண்ணிக்கணும். இங்கே நான் வீடியோவில் காட்டியிருக்க மாதிரி இந்த போர்ஷன்லாம் நமக்கு தேவையில்லை. இது எல்லாத்தையுமே நம்ம சிசர்ஸ் வச்சு கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடணும். இப்போ நம்ம சிசர்ஸ் வச்சு கட் பண்ணி ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும். இதில் இருக்கிற எல்லா லைன்ஸையும் நம்ம ஒரு டைம் ஃபோல்ட் பண்ணிக்கணும். ஃபோல்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மேலே இருக்க 3 சென்டிமீட்டர் ஸ்கொயரில் நம்ம இந்த மாதிரி வெர்டிகலாக 2 லைன்ஸ் ட்ரா பண்ணிக்கணும். கீழே இருக்க போர்ஷனில் ஹரிசான்டல் லைன்ஸ் ட்ரா பண்ணணும். நான் காட்டியிருக்க இடத்துல 4 ஹரிசான்டல் லைன்ஸ் வரும். அது மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு நம்ம சிசர்ஸ் வச்சு லைட்டாக கட் கொடுத்துக்கணும். அங்கே
பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நமக்கு 3 சென்டிமீட்டர்ஸ் பாக்ஸ் ஃபார்ம் ஆச்சு இல்லைங்களா, அங்கே வந்து நம்ம இந்த மாதிரி இம்ப்ரெஷன் ஃபஸ்ட்டு கொடுத்துக்கணும். ஃபோல்ட் பண்ணிவிட்டு கொடுத்துட்டு நமக்கு அந்த ஸ்கொயர்ஸில் நம்ம வெளி சைடில் க்ளூ அப்ளை பண்ணணும். நான் வீடியோவில் காட்டியிருக்கேன் பாருங்கள், அந்த மாதிரி வெளியே க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு 2 சைடுமே நம்ம க்ளூ அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணிவிட்டு நம்ம அதை சென்டரில் கொண்டு வந்து ஸ்டிக் பண்ணணும். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி நம்ம ஸ்டிக் பண்ணிடணும் சென்டரில். அதுக்கப்புறம் மேலே இருக்க பீஸ்லேயும் நம்ம க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு உள்ளே மடித்து விட்டுடணும். மடித்து ஸ்டிக் பண்ணிடுங்க. இப்போ நமக்கு ஒரு சைடு ரெடி ஆயிடுச்சு. இப்போது இன்னொரு சைடில் வந்து நமக்கு 2 சென்டிமீட்டர் சைடு இருக்கு இல்லைங்களா, அந்த சைடில் வந்து நமக்கு இந்த மாதிரி ஃபார்ம் ஆகும். ஸோ அதில் வந்து நம்ம வெளியில் நம்ம க்ளூ அப்ளை பண்ணணும். இங்கே இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதையும் நம்ம சைடில் ஸ்டிக் பண்ணிடணும். 2 சைடும், இந்த சைடும் ஸ்டிக் பண்ணிவிட்டு இப்போது நமக்கு சென்டர் பீஸ் மட்டும் இருக்கும். ஸோ அதையும் நம்ம இங்கே ஸ்டிக் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த சைடு நம்ம க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஒரு சைடு ஸ்டிக் பண்ணணும். சேம் இதே மெத்தடில் அந்த சைடும் நம்ம பாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து சைடில் வச்சுட்டு நம்ம செகண்ட் கிராஃப்ட் பேப்பரை நம்ம எடுத்துக்கணும். அதனோட மெஷர்மெண்ட் என்னன்னா 14.4 சென்டிமீட்டர். இதை வந்து நம்ம 3 டிவைட் பண்ணிக்கணும். அப்போ 4.8 சென்டிமீட்டருக்கு நம்ம மார்க் பண்ணிக்கணும். ஈக்குவல் டிஸ்டன்ஸ் 2 சைடும் மார்க் பண்ணி நம்ம லைன் ட்ரா பண்ணிக்கணும். இந்த மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு இந்த ஹரிசான்டல் லைனில் நம்ம 2 சென்டிமீட்டர்ஸ் அவுட்டர் சைடில் ட்ரா பண்ணி இந்த மாதிரி லைன்ஸ் ட்ரா பண்ணிக்கணும். அதே மாதிரி கீழே இருக்க ஹரிசான்டல் லைன்லேயும் 2 சென்டிமீட்டர்ஸ் நம்ம மார்க் பண்ணி கீழே நம்ம லைன்ஸ் ட்ரா பண்ணிக்கணும். இப்போ இதெல்லாம் தேவையில்லாத போர்ஷன், இது எல்லாத்தையுமே நம்ம சிசர்ஸ் வச்சு கட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கணும். இப்போ ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் நமக்கு இந்த மாதிரி பீஸ் கிடைக்கும். இதில் வந்து இந்த போர்ஷன் மட்டும் நம்ம கட் கொடுக்கணும். இந்த 2 சென்டிமீட்டர்ஸ் மார்க் பண்ணோம் இல்லைங்களா, அந்த லைன்ஸில் மட்டும் ஜஸ்ட் கட் மட்டும் கொடுத்துட்டு சைடில் இருக்க எல்லா அவுட்டர் எட்ஜ்லேயும் நம்ம இந்த ஷேப் கொடுக்கணும். இந்த மாதிரி 4 சைட்ஸும் நம்ம இந்த மாதிரி கொடுத்ததுக்கப்புறம் லைன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஃபோல்ட் பண்ணணும். இப்போது நம்ம இந்த 2 சென்டிமீட்டர்ஸ் இருக்க எல்லா சைட்ஸ்லேயும் நம்ம க்ளூ அப்ளை பண்ணணும். க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ஸ்டிக் பண்ணிடணும். வீடியோவில் காட்டியிருக்க மாதிரி ஸ்டிக் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு. இப்போ நமக்கு பாக்ஸ் வந்து ரெடி ஆகிடும். இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு செஞ்ச பாக்ஸில் ஃபிக்ஸ் பண்ணிடணும். பாட்டம் போர்ஷனில் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நம்ம அதை ஒட்டிடணும். இந்த மாதிரி ஒட்டிட்டா நமக்கு இந்த மாதிரி பாக்ஸ் கிடச்சிடும். இப்போ நான் அதில் வந்து பேர்ல்ஸ் ஸ்டிக் பண்ண போகிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் எப்படி வேணுமோ அப்படி டெக்கரேட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து இப்போது பேர்ல்ஸ் இதில் வச்சு உங்களுக்கு காட்டுறேன்.
நான் ஸ்டிக் பண்ணிட்டேன். இதில் வந்து நான் கிளிட்டர் செல்லோ டேப் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நீங்களும் அந்த மாதிரி என்ன யூஸ் பண்ணி டெக்கரேட் பண்ணுமோ பண்ணிக்கலாம். உள்ளே வந்து நான் இந்த மாதிரி பேப்பர் ஹார்ட்டின் ஷேப்பில் ஸ்டிக் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து நம்ம ஏதோ மெசேஜ் எழுதணுன்னா எழுதிக்கலாம். இந்த பாக்ஸில் வந்து நீங்கள் ஜுவல்லரிஸ் கிஃப்ட் பண்ணலாம், இல்லை ஏதோ ப்ரெசன்ட் நீங்கள் கொடுக்கணுன்னா கொடுத்துக்கலாம். இல்லை ரிட்டன் கிஃப்டாக கூட நீங்கள் வர கெஸ்ட்டுக்கு ஏதாவது சாக்லேட்ஸ் அந்த மாதிரி கூட நீங்கள் வச்சு கொடுத்துக்கலாம். நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள், ஃபீட்பேக் சொல்லுங்கள். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் லிங்க் வந்து நான் என்னோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.